அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எக்ஸலில் பார்க்க போகிறது ஏற்கனவே பார்த்த ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து மேலதிகமான ஒரு சில ஃபங்க்ஷன்ஸுகளை. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸில் நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறது வந்து இஸ் ஃபார்முலா, இஸ் எரர், இஸ் லாஜிக்கல், இஸ் பிளாங்க், இன்ஃபோ, செல், அதே போல் Error.Type பண்ணுற குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸுகள். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸுகளை உதாரணமாக பார்க்குறதுக்காக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மேலே இருக்கிற டேபிளை பயன்படுத்தின மாதிரி இந்த டியூட்டோரியல்லையும் குறிப்பிட்ட இந்த டேபிளையை வைத்துக்கொண்டு நாங்கள் மேலதிக ஃபங்க்ஷன்ஸுகளை பார்ப்போம். அடுத்தா பார்த்தீங்கன்னா இஸ் ஃபார்முலா. ஸோ இந்த இஸ் ஃபார்முலான்ற ஃபங்க்ஷன் என்னதுக்கு பாவிக்கலாம்டா, ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற டேட்டா வந்து ஃபார்முலா சம்மந்தப்பட்டதா இல்லையா என்று சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் பாவிக்கலாம். எஸ், நீங்கள் ஃபார்முலா சம்மந்தப்பட்டதாண்டு செக் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் இஸ் ஃபார்முலா அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்து சிண்டெக்ஸை கேட்கும் ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு சொல்லி போட்டு. ஸோ இப்போ நான் வந்து இங்கே எழுதுனது வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ இதை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி தரும். ஏன் என்று சொன்னால் நான் இங்கே ஃபங்க்ஷன் எழுதுனேன் நான் வந்து. ஸோ அந்த ஃபார்முலா வந்து ட்ரூன்னு சொல்லி தரும். இப்போ ஃபார்முலா இல்லாத ஒரு டேட்டா, இப்போ உதாரணமாக இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ளே வந்து வேறு நார்மலான ஒரு டேட்டாவை இங்கே இருக்கிற ஒரு டேட்டாவை என்ட பண்ணிவிட்டு திரும்ப என்ட பண்ணி பாருங்க, அதை ஃபால்ஸ்ன்ட்டு தரும். என்னென்னு சொன்னால் அது ஃபார்முலா சம்மந்தப்பட்ட டேட்டா இல்லை. அப்போ ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற டேட்டா ஃபார்முலாவா அல்லது ஃபார்முலா சம்மந்தப்பட்டது இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு குறிப்பிட்ட இந்த இஸ் ஃபார்முலான்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். இந்த இஸ் லாஜிக்கல்ன்ற ஃபங்க்ஷனை என்னதுக்கு பாவிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னால் இப்போ உதாரணமாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரூ, ஃபால்ஸ், மற்றது இலக்கங்களும் இருக்குது. குறிப்பிட்ட இந்த ட்ரூ ஃபால்ஸ்ன்ற டெக்ஸ்ட்டுகள் வந்து எப்படி வந்திருக்குது, இது வந்து லாஜிக்கல் சம்மந்தப்பட்ட தரவா அல்லது சாதாரணமான தரவான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு குறிப்பிட்ட இந்த இஸ் லாஜிக்கல்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ இதுக்கு உதாரணமாக பார்க்க போகிறீங்கன்னா ஈக்குவல் இஸ் லாஜிக்கல் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட சிண்டெக்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும் வேல்யூன்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த வேல்யூன்றதுக்கு வந்து நீங்கள் உதாரணமாக குறிப்பிட்ட இந்த ட்ரூவை செக் பண்ண போகிறீங்க, F20க்குள்ளே இருக்கிறது. ஸோ இந்த ட்ரூன்ற டெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் சம்மந்தப்பட்டது அல்லது நார்மல் டெக்ஸ்டான்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. ஸோ ப்ராக்கெட்டை இதை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே ட்ரூன்னு சொல்லி தருது. என்ன காரணம்னு சொன்னால் அது ஒரு லாஜிக்கல் சம்மந்தப்பட்டது, அதாவது ஏதோ ஒரு செக்கிங் அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதில் டைப் பண்ணப்பட்டு தான் அந்த டேட்டா வந்து வந்திருக்குது. ஸோ அப்போ அது நார்மல் டேட்டா இல்லை. அதே போல் இஸ் எரர், அதாவது இப்போ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் எரரை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குங்க. இப்போ உதாரணமாக இங்கே வந்து என்பின்னு சொல்லி டைப் பண்ணிக்கும், அதே இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த எரரை வந்து இது உண்மையிலேயே லாஜிக்கல் சம்மந்தப்பட்ட எரரா இல்லையா என்று சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அவ்வாறு எரரை செக் பண்ணுறதுக்கும் இஸ் எரர்ன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் பாவிக்கலாம். ஈக்குவல் இஸ் எரர் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேல்யூ அப்படின்ட்டு சொல்லி கேட்கும். ஸோ இந்த வேல்யூவுக்கு வந்து நீங்கள் குறிப்பிட்ட எரர் இருக்கிற இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்ட்டு சொன்னால் இந்த எரர் வந்து ட்ரூ அப்படின்ட்டு சொல்லி தரும். அதே இடத்துல இப்போ உதாரணத்துக்கு இங்கேயும் நான் வந்து இப்போ என்பி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உண்மையிலேயே லாஜிக்கல் சம்மந்தப்பட்ட எரரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை. அப்போ ஈக்குவல் இஸ் எரர் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே குறிப்பிட்ட டேட்டாவை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ இதை வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி தரும். ஸோ காரணம் என்னென்னா இது லாஜிக்கல் சம்மந்தப்பட்ட எரரில் அப்போ சாதாரண டேட்டா. ஸோ இப்படி எரரை வந்து நீங்கள் டவுட் இருந்தாலும் அல்லது வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எக்ஸசைஸில் செக் பண்ண வேண்டி இருக்குமா இருந்தால் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஃபங்க்ஷனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இஸ் பிளாங்க். இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்து நிறைய செல்ஸ் இருக்கும் பொழுது அதில் குறிப்பிட்ட ஒரு செல்ஸ் பிளாங்காயோ அல்லது ஏதாவது ஒரு ரீசனில் பிளாங்காக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை செக் பண்ணலாம். ஸோ அப்படி செக் பண்ணுறதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட இந்த இஸ் பிளாங்க்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். அதுக்கு ஈக்குவல் இஸ் பிளாங்க் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்ட்டு சொன்னால் வேல்யூஸ் அப்படின்ட்டு சொல்லி கேட்கும். ஸோ இந்த வேல்யூக்குள்ளே வந்து ஒரு செல்லை கொடுக்கலாம். நீங்கள் இப்போ குறிப்பிட்ட இந்த செல்லை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்ட்டு சொன்னால் ட்ரூ அப்படின்ட்டு சொல்லி தரும். ஸோ இந்த செல் வந்து பிளாங்காக இருக்குது. அதே இடத்துல இப்போ ஒரு டேட்டா இருக்கிற செல்லை கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்னவா இருக்குங்க, இப்போ இதெல்லாம் வந்து செல்களை வந்து செக் பண்ணி கண்டிஷன் செல் வரக்குள்ள இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய இடங்களில் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். இதை வந்து ஃபால்ஸ் அப்படின்ட்டு சொல்லி தரும். ஸோ குறிப்பிட்ட இந்த செல் வந்து டேட்டா இருக்குது, அதனால் வந்து பிளாங்க் இல்லை அப்படின்ட்டு சொன்னால் ஃபால்ஸ் அப்படின்ட்டு சொல்லி தரும். ஸோ இந்த இஸ் பிளாங்க்ன்ற ஃபங்க்ஷனும் இதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபோ. ஸோ இதுக்கு வந்து இப்போ குறிப்பிட்ட இந்த சீட் சம்மந்தமாயோ அல்லது வந்து இதை
செல் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த இன்ஃபோன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். இதுக்கு ஈக்குவல் இன்ஃபோ அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து குறிப்பிட்ட சில டிஃபால்ட்டாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிற இந்த டெக்ஸ்ட்டுகளை தரும். இந்த டெக்ஸ்ட்டுகள் வந்து என்னென்னு சொன்னால் டிஃபால்ட்டாக எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸுக்குள்ள அதுவும் இன்ஃபோ ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ டிரெக்டரி என்று சொன்னால் கரண்ட் டிரெக்டரி ஒரு ஃபோல்டர்ன்ற டீட்டெயில்ஸை தரும். ஆக்டிவ் சீட்ஸ்ட இதில் நம் ஃபைல் என்று சொன்னால் ஆக்டிவ் சீட்ஸை தரும். அதே போல் ஒரிஜின் என்று சொன்னால் டாப் அண்ட் லெஃப்ட் மோஸ்ட் விசிபிள் செல்லை தரும். அதே போல் OS வேர்ஷன் என்று சொன்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேர்ஷனை தரும். ஸோ நீங்கள் இப்போ பாவிக்கிற உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் வேர்ஷனை நீங்கள் பார்க்க வேணும் என்று சொன்னால் குறிப்பிட்ட இந்த OS வேர்ஷன்ன்றதை இன்ஃபோவுக்குள்ளே பயன்படுத்தி விட்டீங்கன்னா சரி. ஸோ இதை கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா டபுள் கோட்டேஷன் மார்க்குள்ளே குறிப்பிட்ட இந்த டெக்ஸ்ட்டை என்ன டெக்ஸ்ட் டிஃபால்ட்டாக இங்கே தரப்பட்டிருக்கோ அதை கொடுக்க வேணும். ஸோ அதான் அப்போ தான் கரெக்டாக லுக்அப் பண்ணி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எரர் வேல்யூஸை தரும். ஸோ அப்போ நான் வந்து இப்போ குறிப்பிட்ட இதை தெரிவு செய்கிறேன். இங்கே கரெக்டாக வந்து டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளே தெரிவு செய்யப்பட்டிருக்குது. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண சொன்னால் எந்த கம்ப்யூட்டரில் பாவிக்கிறது வந்து விண்டோஸ் 10 NT 64 பிட்ஸ் வேர்ஷன் வந்து நான் பாவிக்கிறேன். ஸோ இதில் வந்து 10 வேர்ஷன் 64 பிட்டை வந்து பாவிக்கிறோம். அப்போ இப்படி நீங்கள் ஏதாவது உங்களோட கம்ப்யூட்டரில் அதுவும் இந்த இன்ஃபோவுக்குள்ளே இருக்கிற சில விடயங்களை வந்து எக்ஸல் சீட்டில் இருந்து கொண்டு செக் பண்ண வேணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பாவிக்கலாம் குறிப்பிட்ட இந்த இன்ஃபோன்ற ஃபங்க்ஷனை. ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து செல் என்ற குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன். இந்த செல் என்ற ஃபங்க்ஷனை என்னத்துக்கு பாவிக்கலாம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட செல்லுண்ட விவரங்களை வந்து நாங்கள் ரீட்ரைவ் அதாவது பெற்றுக்கொள்கிறதுக்கு பாவிக்கலாம். இந்த செல்லுண்ட விவரத்தை வந்து பெற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னால் அதுக்கு இலகுவாக பாவிக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் வந்து செல். ஸோ ஈக்குவல் செல் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதோட சிண்டெக்ஸை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். Error.Type மெத்தட் வந்து ரெஃபரன்ஸ் என்று சொல்லி போட்டு. ஸோ இதில் வந்து Error.Type வந்து இந்த குறிப்பிட்ட இங்கே தரப்பட்டிருக்க குறிப்பிட்ட இந்த டைப்புகள் அனைத்தையும் தான் நீங்கள் கொடுக்கலுங்க. இதில் ஏதாவது ஒன்று உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட செல்லின் அட்ரஸை பார்க்கலாம், காலமை பார்க்கலாம், கலரை பார்க்கலாம், கண்டென்ட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், ஃபைல் நேமை பார்க்கலாம், ஃபார்மேட்டை பார்க்கலாம், பேரன் தீசஸை பார்க்கலாம், ப்ரிஃபிக்ஸை பார்க்கலாம், அதே போல் ப்ரொடெக்டை பார்க்கலாம், ரோ டைப் வித் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இந்த ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணமாக வந்து நான் இப்போ செல் கண்டென்ட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த செல் கண்டென்ட்டை என்ற குறிப்பிட்ட இந்த டெக்ஸ்ட்டை தெரிவு செய்துட்டு கமா வச்சேன்னு சொன்னால் ரிஃபரன்ஸை கேட்கும். ஸோ எந்த செல் சம்மந்தப்பட்ட அல்லது எந்த செல்லுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை பார்க்க போகிறீங்க. ஸோ நான் குறிப்பிட்ட இந்த செல்லுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை பார்க்க போகிறோம்னு சொன்னால் அந்த செல்லை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அது எனக்கு தரும். அதே இடத்துல இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல இந்த இன்ஃபோ டைப்புக்குள்ளே உங்களுக்கு தேவையான அங்கே காணப்படுறதை வந்து நீங்கள் தெரிவு செய்து பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த இருக்க ஃபங்க்ஷன் என்று சொன்னால் எரர் டைப். உதாரணமாக நிறைய எரர்கள் காணப்படும் பொழுது அந்த எரர்கள் என்ன டைப்பானவை என்று சொல்லி நீங்கள் அல்லது அந்த எரர்களுக்கான நம்பர்ஸ் என்னென்று சொல்லி நீங்கள் செக் பண்ண வேணும்னு சொன்னால் அதுக்கு எரர் டைப்பை நீங்கள் பாவிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற எரர் டைப் என்ன அல்லது இதுக்குரிய நம்பர் என்ன அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்றதுக்காக இந்த எரர் டைப் பண்ணுற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ அதுக்கு ஈக்குவல் Error.Type அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே இதில் தரும். இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் 1 to 8 வரையிலான எரரை வந்து உங்களுக்கு நம்பர்ஸில் தரும். ஏனையவையெல்லாம் வந்து நோட் அப்ளிகபிள் என்று சொல்லி போட்டு தரும். காரணம் என்னென்னு சொன்னால் ஏனையவை வந்து இப்போ ஸ்பில் இருந்தால் குறிப்பிட்ட டேட்டா வந்து இன்னும் ஒரு சீட்டோடையோ அல்லது இன்னும் ஒரு செல்லோடையோ அல்லது இன்னும் ஒரு இடத்தை வந்து கனெக்ட் பண்ணப்பட்டதாக இருக்கும். அதே போல் கனெக்ட், பிளாக்ட், அன்னவுன், ஃபீல்டு, கால்குலேஷன் இதுகளெல்லாம் வந்து இன்னும் ஒன்றோட சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதால நோட் அப்ளிகபிள் அப்படின்ட்டு சொல்லி தரும். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் இதில் 8 தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் அதாவது கெட்டிங் டேட்டான்னு சொல்லி தெரிவு செய்தீங்கன்னா இந்த 8 ரிசல்ட்ஸை வந்து உங்களுக்கு தரும். ஸோ இங்கே கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து 8 இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை வந்து பாவிக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஃபங்க்ஷனை வந்து எந்த இடத்துல பாவிக்கலாம்னு சொன்னால் நாங்கள் இஃப்ன்ற ஃபங்க்ஷனை கொடுத்து நிறைய ஒரு சில செல்லுகளையோ அல்லது நிறைய சந்தர்ப்பத்தில் கண்டிஷன்ஸின் அடிப்படையில் செல்லுகளை செக் பண்ணி நாங்கள் டேட்டாவை செக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவ்வாறான சந்தர்ப்பத்தில் எரர் இருந்தால் அந்த எரரை இப்படி செக் பண்ணி கையாள வேணுமன்றதுக்கு இந்த எரர் டைப் பண்ணுற ஃபங்க்ஷனை பாவிக்கக்கூடியதாக இருக்குது. இது சம்மந்தமான எக்ஸசைஸை நாங்கள் எதிர்வரும்
காலங்களில் வெளியிட போகிற வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் பார்த்த விடயங்கள் அனைத்தும் இந்த டியூட்டோரியலில் தெளிவாக விளங்கியிருக்குங்க அப்படின்ட்டு சொல்லி. அப்படி விளங்கலண்டா Comtachers இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் உங்களோட கேள்விகளை கேட்டு எனக்கு அனுப்பி வைக்கலாம். அதே போல் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி வைத்து கொள்ளுங்க. நான் அடுத்ததாக வெளியிட போகிற வீடியோ உங்களுக்கு இலகுவாக வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கும் இந்த சேனலுக்கு விசிட் பண்ணமைக்கும் நன்றி. தேங்க்யூ.